மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது மருத்துவ நேரம். இன்றைய மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் கழுத்து வலி, மூட்டு வலி சம்பந்தப்பட்ட உங்களது அனைத்து சந்தேகங்களுக்கும் விடையளிக்கிறார் ஸ்ரீ சூர்யா ஹெர்பல்ஸ் மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர் ரேவதி அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த நிகழ்ச்சி முழுவதும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கழுத்து வலி, மூட்டு வலி, இந்த குறுக்கு வலி இதை சம்மந்தமாக தான் பேச போகிறோம். முதல்ல இந்த கழுத்து வலியை பற்றி பார்க்கலாம். இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய வலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து வலி. குறிப்பாக சொல்லணும்னா காலையில் அவங்க தூங்கி எந்திரிச்சு உட்காந்தோடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த கழுத்து வலி மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த கழுத்து வலி வருவதற்கான காரணங்கள்லாம் என்னென்ன, இதை எப்படியெல்லாம் சரி செய்யலாம்? இப்போது ஃபஸ்ட்டு நம்மளோட உடம்புல ஒரு மனுஷன் பிறக்கும் போதே குழந்தையாக இருக்கும்போது 300 போன்ஸ் இருக்கும். அதாவது 275 to 300 அந்த அளவுக்கு போன்ஸ் இருக்கும். ஆனால் பிறந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு முதிர்ந்த மனிதனுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 206 எலும்பு. இப்போ இந்த ஒவ்வொரு எலும்புமே நமக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலும்பில் என்னென்ன செல்ஸால் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செல்ஸுக்கு பேர் பிளாஸ்டாய்ட் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த செல்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நல்லா பாதுகாக்கணும். ப்ளஸ் இந்த எலும்பு தேவையான கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம் இந்த மாதிரி சத்துக்கள்லாம் கொடுக்கும்போது நமக்கு இந்த வலியிலேருந்து நம்மளை பாதுகாக்கலாம். இப்போ இந்த எலும்பு சுற்றி என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படி அனாட்டமிக்கலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்டிலேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கும். அதில் டெண்டான்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு ஜாயிண்ட்டை சுற்றி இருக்கும். ரெண்டு எலும்பு சேர்ற இடத்துல ஒரு ஜாயிண்ட் இருக்கும். அதே மாதிரி அந்த ஜாயிண்ட் எல்லா இடத்துலையுமே இருக்கும். அந்த ஜாயிண்ட்டை சுற்றி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த ஒவ்வொரு விஷயமே நமக்கு எல்லாருக்குமே கரெக்டாக நமக்கு செயல்பட்டால் மட்டும்தான் நம்ம ஒழுங்காக செயல்பட முடியும். ஒரு நிற்கவோ, ஒரு உட்காரவோ முடியும், அல்லது நடக்க முடியும், அல்லது குனிந்து நிமிர முடியும். இப்போ இந்த எலும்பை சுற்றி ஏதாச்சும் பிரச்சனைகள், இந்த ஜாயிண்ட்ல நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒன்று ஒன்றா நமக்கு பாதிப்பாக தான் செய்யும். இப்போ பெரும்பாலும் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா கழுத்து வலி அப்படின்னு சொல்லும்போது, இப்போ சிட்டிங் போஸ்டர் நமக்கு சரியா இல்லை நான் ரொம்ப நேரம் உட்காந்துட்டே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இல்லை நான் ரொம்ப நேரம் டூ வீலர் டிரைவ் பண்ணுறேன், கார் டிரைவிங் பண்ணுறேன், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான கழுத்து வலி வருது. ஒரே நேரம் 8 hours ஜாப், இல்லை மோர் தேன் 8 hours ஜாப். இப்போ ஐடி ஃபீல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஜாப் இருக்கும். காலையில் ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம், அப்படி இல்லைன்னா ஆஃப்டர்நூனில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 12 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஷிஃப்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஷிஃப்ட் பை ஷிஃப்ட் அவங்க ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாகும் போது கண்டிப்பாக கழுத்து வலி வருது. கழுத்து வலின்றது சாதாரண அது கழுத்து வலியா, இல்லை அவங்களுக்கு எலும்பு தேய்மானமா, எந்த வயதினருக்கு அந்த பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் யங்ஸ்டர்ஸ்க்கு இப்போ கழுத்து வலி அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்க ரொம்ப நேரம் உட்காந்துட்டே வேலை பார்த்து ஒரே போஸ்டர், அதுவும் இல்லாமல் சரியான போஸ்டர் இல்லாமல் மூவே ஆக மாட்டாங்க. அப்படியே அந்த ஜாயிண்ட்க்கு மூவபிளே கொடுக்கறதே கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகும்னா கழுத்து வலி வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த முதுகு தண்டுவடத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இந்த மாதிரி தொந்தரவாலையும் அவதிப்படுறாங்க. இதுக்கு சித்த மருத்துவத்தில் எந்த மாதிரி தீர்வுகள்லாம் இருக்குது? இப்போது ஸ்பைனல் கார்டு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தில் ஸ்பைனல் கார்டு ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஸ்பைனல் கார்டிலேருந்து தான் நமக்கு எல்லா நரம்புகள் வெளியே வருது. எல்லா உடம்புல இருக்க கை, கால் எல்லாமே நம்ம செயல்படுறதுக்கு காரணம் இந்த ஸ்பைனல் கார்டிலேருந்து வர நரம்புகள் தான். இப்போ அதில் ஒரு நரம்பு நமக்கு அழுத்தப்படுது, இல்லை அந்த ஜாயிண்ட் இப்போ ரெண்டு அந்த இடத்துலையும் நமக்கு செர்விக்கல் லெவல் ஆகட்டும், லம்பார் லெவல் ஆகட்டும், தொராசிக் லெவல் ஆகட்டும், எல்லா லெவல்லையுமே நமக்கு ஒரு ஒவ்வொரு ஜாயிண்ட் இருக்கும். அந்த வெர்டிபிராஸ்க்கு பக்கத்தில் ஒவ்வொரு 33 பேர்ஸ் இருக்கும். அதில் ஜாயின்ஸ் இருக்கும். அந்த ஜாயின்ஸ்ல நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு, இல்ல அது அதோட ஸ்பேஸ் நமக்கு ரொம்ப கம்மியா இருக்கு, இல்ல அந்த டிஸ்க் நமக்கு ரொம்ப அழுத்துது, இல்ல ப்ரொலாப்ஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி டீஹைட்ரேஷன் இருக்கும், அதாவது வறண்ட தன்மை நிறைய இருக்கும், இல்ல டிஸ்க் ஹெர்னியேஷன் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா கண்டிப்பா வலி. அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு தீவிர வலி இருக்கும், ஒரு சிலருக்கு மரத்து போறது இருக்கும். ஏதாவது முதுகுத்தண்டு வடி வலி பிரச்சனை அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ஆகும்னா இப்ப கை தானே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்க முடியாது. அது கை மரத்து போகலாம், அதே மாதிரி கால் மரத்து போகலாம். கால் நடக்க முடியாம கூட ஒரு சிலருக்கு இந்த முதுகுத்தண்டோட பிரச்சனை இருந்தா பண்ணும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இடுப்பு வலியால் மிகவும் அவதிப்படுறாங்க. குறிப்பாக சொன்னால் அவங்க நீண்ட நேரம் நின்று சமையல் வேலை செய்கிறதுனாலையும் மற்ற வேலைகள் செய்யறதுனாலும் இந்த இடுப்பு வலியால் மிகவும் அவதிப்படுவாங்க. இந்த இடுப்பு வலியை எப்படியெல்லாம் சரி செய்யலாம்? இப்போது பொதுவாகவே பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படிங்கும்போது லோ பேக் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லோ பேக் பெயின் ஏன் வருது அப்படின்னா, இப்போ பெண்களில் நிறைய பருவங்கள் இருக்குது. பேதை பெண் இருக்குது, பேரிளம் பெண் இருக்குது, மங்கை பருவம் இருக்குது. ஒவ்வொரு பருவத்திற்கு ஏற்ற மாதிரி பெண்களுக்கு ஒவ்வொரு டிசீஸாக நம்ம முன்னோர்கள் அழகாக கொடுத்துருக்காங்க. அந்தந்த பருவத்துக்கு தகுந்த மாதிரியே உணவுகளும் அழகழகாக கொடுத்துருக்காங்க. இப்போ மங்கை பருவமா, அப்போ நீங்கள் இந்த மாதிரியான ஃபுட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு லோ பேக் பெயின் வராது. பேரிளம் பெண் பருவமா, அதாவது பேரிளம் பெண் அப்படின்னு சொல்லும்போது 35 வயதை கடந்த பெண்கள். அந்த பெண்கள் என்ன
மாதிரி உணவுகள் எடுத்துக்கிட்டா பெயின் வராது. அதே மாதிரி வந்து பெயின் ஜாஸ்தியா இருக்கும்போது தொடர்ச்சியா நம்ம வேலை கொடுத்துட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நமக்கு வந்து வலி வரதா செய்யும். அதுக்கு தகுந்த உணவுகளையும் ஊட்டச்சத்தான இதுகளையும் எடுக்கும்போது நம்ம கண்டிப்பா வந்து வலி குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். இணைப்பில் நேயர் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ மேடம், நாங்க உங்க தொலைக்காட்சியின் ஒலியளவை முற்றிலும் குறைச்சிட்டு உங்க தொலைபேசியில கவனம் செலுத்தி பேசுங்க. இணைப்புல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. ஸ்ரீதேவிங்க மேடம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? வடமதுரைங்க மேடம். சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்கம்மா. சரிங்க வணக்கம்மா, சொல்லுங்க. மேடம், அடிவயிறு ஒரு மாதிரி வெயிட்டாவே இருக்கு. அது என்ன பிரச்சனையா இருக்குங்க மேடம்? எத்தனை நாளாப்பா இந்த மாதிரி இருக்கு? இது ஒரு 4 months இருக்கு மேடம். ஏஜ் என்ன பாக்குது உங்களுக்கு? 23 மேடம். 23 தான் ஆகுது. மேரிடா அன்மேரிடாமா? அன்மேரிடுங்க மேடம். அன்மேரிட். ஆனா அடிவயிறு வந்து எப்பயுமே வலிச்சுட்டே இருக்கா? ஆமா, உட்கார இடத்துல பைல்ஸ் மாதிரி சின்னதா வந்துருச்சுங்க மேம். அதுக்கு டேப்லெட்ஸ் அதிகமா யூஸ் பண்ணேன். ஓகே. அதனால இந்த அடிவயிறு. என்ன வேலை பாக்குறீங்கம்மா நீங்க? மேம், காலேஜ் மட்டும் முடிச்சிருக்கேன் மேம். ஓகே ஓகே. இப்போ வந்துட்டு உடல் உஷ்ணத்தினால வந்து நமக்கு வந்துட்டு பைல்ஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதாவது உங்க நாடி நடையில பார்க்கும்போது என்ன நாடி நடைன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்கணும். இப்போ பித்தம் வந்து நமக்கு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து பித்த மூலக்கூறு வந்து ஜாஸ்தியா இருக்குன்னா பைல்ஸ், ஃபிஸ்டுலா, பௌத்திரம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வந்து காரணங்கள் இருக்குது. இப்போ வந்து இந்த பைல்ஸுக்கு வந்து நீங்க வந்து என்ன மெடிசின் எடுத்தீங்க, என்ன சொன்னாங்க டாக்டர்? போய் பார்த்துருப்பீங்கல்ல. டாக்டர் ஊசி மாத்திரை தாங்க மேம் போட்டாங்க. மாத்திரை ஹெவியான மாத்திரை போட்டுதாங்க மேம். அடிவயிறுக்குள்ள புண்ணாயி அது என்னென்னமோ ஒரு மாதிரி வெயிட்டாவே இருக்கு. கருணைக்கிழங்கு தெரியுமாமா? கருணைக்கிழங்கு, பிடிக்கருணை, சேவங்களுக்கு பிடிக்கருணை இருக்குல்ல, அதை வாரம் 3 முறை மசியல் வச்சு சாப்பிடுமா. கிழங்குல வந்து கருணையை தவிர மித்த எந்த கிழங்கும் எடுக்கக்கூடாதுன்னு நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ பிடிக்கருணை வந்து வாரத்துல 3 முறை வந்து மசியல் பண்ணி சாப்பிடுங்க. காரம் புளிப்பு வந்து உணவுல வந்து நீங்க கம்மியா எடுத்துக்கோங்க. மதுரைக்கு வந்துட்டு எங்களோட டாக்டர்ஸ் டீம் அங்க வருவாங்க, அங்க நீங்க நேரடியா வந்து கன்சல்டேஷன் எடுத்துக்கலாமா. அழைத்தமைக்கு நன்றி அம்மா. இனிப்புல தொடர்ந்து அடுத்த நேரம் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். ஹலோ, வணக்கம். டாக்டர் கொஞ்சம் பேசுறேன். வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் நாகராஜ், பெங்களூர்ல இருந்து பேசுறேன். சரிங்க ஐயா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்க. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. எனக்கு நான் கீழே வந்து 2 வருஷம் ஆச்சு, ஜவ் கட் ஆகி. எந்த இடத்துல அடிபட்டது? வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டேன். கால் எலும்பு அடிபட்டுச்சா? கால் மூட்டு அடிபட்டுச்சா? கால் முட்டி தான் அடிபட்டது. அது மேல அது இது பேண்டேஜ் போட்டுக்கிறேன். அது அது போடலன்னாக்கா நடக்க முடியுது, கால் வீங்கிடுது. உங்க வயது என்னங்க ஐயா ஆகுது? 62மா. சரி சரி. அது சரி பண்ண முடியுமா? இப்ப வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்திருப்பீங்கல்ல, அதுல என்ன சொல்லிருக்காங்க? ஜவ்வு வந்து பார்ஷியலா டியர் ஆயிருக்குன்னு சொல்லிருக்காங்களா, இல்ல முழுமையா டியர் ஆயிருக்குன்னு சொல்லிருக்காங்களா? கம்ப்ளீட் டியர் இல்ல பார்ஷியல் டியர்னு ஏதாவது கொடுத்திருக்காங்களா? இல்ல, ஜவ் கட் ஆயிட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாச்சு, பார்த்தாச்சு. அது சரி, என்ன ட்ரீட்மெண்ட் சொன்னாங்க ஐயா உங்களுக்கு? ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ஆர்ஜேஆர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன், ஒன்னும் சரியாகல. இப்ப வந்து வடபழனில வந்துட்டு பொதுவாகவே வந்து இந்த ஜவ்வை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த டியர், பார்ஷியல் டியர் இல்ல கம்ப்ளீட் டியர் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இந்த ஜவ்வை சுத்தி பிரச்சனை வருது அப்படின்னா அது ரீக்ரோ ஆகுமா அப்படின்னா வந்துட்டு ஒரு 50% வந்து ஆகும், 50% ஆகாதுன்னு தான் சொல்லலாம். அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெஸ்ட் கொடுக்கும்போது ஒரு 6 months to 1 year, அதாவது நீங்க நடக்காம கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுவே வந்துட்டு அதோட செல்ஸை வந்து புதுப்பிச்சு ரீபேர் பண்ணிக்கிறோம் ஜவ்வை பொறுத்த வரைக்கும். இல்ல நீங்க இந்த கிழிஞ்சிருச்சு அந்த ஜவ்வு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மேல மேல நீங்க ப்ரெஷர் கொடுக்கும்போது கம்ப்ளீட்டா டியர் ஆயிரும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ரெஸ்ட் கொடுங்க காலுக்கு. அதிகமா மாடி படிக்கட்டு ஏறது இது மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. நீங்க நேரடியா வந்து சாலிகிராமம் பிரான்ச்ல எங்களை வந்து நேரடியா பாருங்க, உங்க ரிப்போர்ட்டோட வந்து பாருங்க ஐயா. அழைத்தமைக்கு நன்றி ஐயா. இனிப்புல தொடர்ந்து அடுத்த நேரம் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். ஹலோ, வணக்கம் அம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. ஜமுனா தேவி. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? ஈரோடுங்க. சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்க. வணக்கம் அம்மா, சொல்லுங்க. வணக்கம். பல் வந்து ஈறுகள்ல ஒரு மாதிரி அரிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. அது ஒரு மாதிரி கார பிடிச்ச மாதிரி உள்ள எல்லாம் இருக்கு.
உங்க வயது என்னம்மா ஆகுது? 43. 43. வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் இல்ல வேற ஏதாச்சும் பழக்கம் இருக்குங்களா? அதெல்லாம் இது இல்லைங்க. பல் ஈர்கள் வந்து கருப்பா இருக்கா? பாசம் முடிச்ச மாதிரி அது ஒரு மாதிரி கருப்பா இருக்குது. என்ன சொன்னாங்க அம்மா? நீங்க பக்கத்துல எதுவும் டென்டிஸ்ட் போய் பாத்தீங்களா? இன்னும் பார்க்கவே இல்லைங்க. இப்ப பார்த்தோன்னே டிவியில பார்த்தோன்னே தான் கேட்கலாம். இப்ப பல்லுக்கு வந்துட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, கொய்யா இலைகள் இருக்குல்ல, ஆமா. கொய்யா அந்த இலைகளை வந்து தண்ணியில போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வந்து டெய்லி காலையில எழுந்திரிச்ச உடனே வாய் கொப்பளிச்சுட்டே வாங்க. இந்த கொய்யா இலைகளை வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வாய் கொப்பளிச்சுட்டே வாங்க. அப்போ வாயில இருந்து அந்த துர்நாற்றம் இதெல்லாம் வராது. அதே மாதிரி மலசிக்கல் இல்லாம பாத்துக்கோங்க. மோஷன் டெய்லி போயிருங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வராம பாத்துக்கோங்கம்மா. அழைத்தமைக்கு நன்றி அம்மா. நம்ம இந்த பெண்களுக்கு வரக்கூடிய இடுப்பு வலிகள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடுப்புலேருந்து பார்த்தீங்கன்னா நரம்பு வலி அதிகமாக இருக்கும், கால் இழுத்து பிடிக்கிறமான ஒரு வலி இருக்கும். இந்த வலி வருவதற்கான காரணங்கள்லாம் என்னென்ன, இதை எப்படி சரி செய்யலாம்? இப்போ வந்து மெயினாக வந்து அதிகமாக பாதிக்கப்படுறது வந்து சயாட்டிக்கா அப்படின்னு தான் சொல்கிறோம். அந்த சயாட்டிக்கா அப்படின்றது வந்துட்டு நம்மளோட பெட்டக்ஸ் ரீஜியன்லேருந்து, அதாவது பின்னங்கால் பகுதி வழியாக நம்ம கட்டை விரல் வரைக்கும், கால் கட்டை விரல் வரைக்கும் நமக்கு வந்து அந்த வலி வந்து இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு டிங்லிங் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஷாக் அடித்த மாதிரி ஒரு வலி, தொடர்ச்சியான வலியா இருக்கும், நம்மளால கால் நீட்ட மடக்க முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து சயாட்டிக்கால இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு 90 டிகிரிஸ்க்கு மேல அப்பும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் வந்து வாதத்தினால தான் நமக்கு வந்து சித்தர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு இந்த மாதிரி நோய்கள் வருது, மூட்டு வலி பிரச்சனைகள் ஆகட்டும், இதெல்லாம் வந்து வாதத்தினால தான் வருது. ஸோ வாதத்தை குறைக்கிறதுக்கான மருந்துகள், பேதி மருந்துகள்லாம் எடுக்கும்போது வாதம் தாழ்ந்து கண்டிப்பா வந்துட்டு இது வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ப்ளஸ் வந்துட்டு அமுக்குற மாதிரியான நல்ல ஒரு நர்வைன் டானிக் அந்த மாதிரி மெடிசின்ஸ் பொடியாகவும் எடுத்துக்கலாம், இல்லாட்ட வந்துட்டு டேப்லெட்டாகவும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு உணவுலையும் வந்து அவங்க வந்து கருப்பு உளுந்து, பிரண்டை துவையல் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குமா. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு வலியை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாரும் இந்த மூட்டு வலியால் அவதிப்படுறாங்க. வயது வரம்பே இல்லாமல் சொல்லலாம். ஏன்னா பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கும் மூட்டு வலி இருக்குது, வயதானவர்களுக்கும் மூட்டு வலி வருது. இந்த வயதினருக்கெல்லாம் மூட்டு வலி வருவதற்கான காரணங்கள்லாம் என்னென்ன, இதை எப்படி சரி செய்யலாம்? ஃபஸ்ட்டு திங் வந்து மூட்டு வலின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன மூட்டு வலி அப்படின்னு பார்க்கணும். என்ன ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க அந்த மூட்டு வலியை சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். இப்போ ஒரு சிலர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏஜ் ஆனதுக்கப்புறம் வரது வந்து எலும்பு தேய்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 45 வயசை கடந்தவங்களுக்கு அது இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸை பாதிக்குது அப்படின்னா அதை வந்து முடக்குவாதம்னு சொல்லுவாங்க. முடக்குவாதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, முடக்கி போடும் வாதத்தை தான் வந்து நம்ம முடக்குவாதம். அதாவது கை காலை எந்திரிச்ச உடனே வந்துட்டு நீட்ட முடியாது, மடக்க முடியாது, ஒரு காஃபி கப் அவங்களால பிடிக்க முடியாது, எழுந்தவுடனே ஒரு ஸ்டிஃப்னஸ், அதாவது கைகளில் வந்து ஒரு விரைப்புத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கிறது, அப்புறமா வந்துட்டு நடக்க முடியாது, எழுந்தோடனே நடந்து காலை பெட்லேருந்து எந்திரிச்சு வைக்க முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன மைனர் ஜாயின்ஸ், நம்ம உடம்புல இருக்க மைனர் ஜாயின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுன்னா வீங்கிக்கிறோம். அதே மாதிரி இது ஒரு பட்டன் ஷேப்பில் வீங்கும்னு சொல்லுவாங்க. பர்டிகுலராக அது வந்து பட்டன் ஷேப்பில் இருக்கும், அந்த மாதிரி சிவப்பாக இருக்கும். அதே மாதிரி இப்படி இப்படி கொஞ்சம் நரம்பெல்லாம் நல்லா தெரிகிற மாதிரி நல்ல விரைப்புத்தன்மையோடு இருக்கும். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட மருத்துவரை பார்த்து இது என்ன மாதிரியான ஆர்த்ரைட்டிஸு, இது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அல்லது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸா அப்படின்றத கண்டுபிடிச்சு அது என்ன கிரேட்ல இருக்கு, கிரேட் 1ல இருக்கா, கிரேட் 2ல இருக்கா, கிரேட் 3ல இருக்கா, இல்லை கிரேட் 4ல இருக்கா அப்படின்றதையும் பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக இதுலேருந்து வெளியே வரலாம். இப்போ இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நம்ம போய் பார்த்துட்டோம், கிரேட் 1 கிரேட் 2லேயே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதோட ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். இப்போ காம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து கை விரல்கள் பார்க்கும்போது அன்னப்பறவையின் கை மாதிரியே ஆகிடும், இதே மாதிரி ஆகிடும். அப்போ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களால வந்துட்டு பர்மனண்ட்டாகவே கை வந்து இந்த மாதிரி நல்லா மடக்கிடுவாங்க, இந்த மாதிரி வந்துடும். அப்போ வந்து இதை தவிர்த்துக்கணும் அப்படின்னா எர்லியர் ஸ்டேஜ்லேயே அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணினாங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது. இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். இனிப்பில் நேயர் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் அம்மா, உங்கள் பெயர் சொல்லுங்கள். என் பேர் மேகலா. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? தூத்துக்குடி. சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவாக தொடர்ந்து கேளுங்க. உங்கள் தொலைக்காட்சியின் ஒளியளவை முற்றிலும் குறைச்சிட்டு கேளுங்கம்மா. சரி. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. எனக்கு இந்த 55 வயசு ஆகுது. சொல்லுங்க சொல்லுங்க. அது மாதவிடாய் நின்னதுல இருந்து யூரின் போகும்போது கொஞ்சம் ஸ்மெல் வருது. ஸ்மெல் வருது. வெள்ளப்படுறது ஏதாவது இருக்காம்மா? வெள்ளப்படுறது இல்லை. இல்லை. மாதவிடாய் நின்று எத்தனை வருஷங்கள் ஆகுது? வருஷம் ஒரு வருஷம் ஆகுது, 1.5 வருஷம் ஆகுது. யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? அது செக் பண்ணியிருக்கீங்களா? நீர் பரிசோதனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்ல இல்ல, பரிசோதனை பண்ணி ஒரு தடவை பண்ணி பார்க்கணுமா? ஏன்னா நீர் வந்து அதிகமாக எரிச்சல் வருது, எனக்கு ஸ்மெல் வருதுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு தடவை வந்துட்டு யூரின் வந்து செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் வந்துட்டு ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டீங்க தானே, இல்லை காப்பர்ட்டி ஏதாவது வச்சுருக்கீங்களா?
ஃபேமிலி பிளானிங் பண்ணியாச்சு. சரி, ஒரு தடவை பரிசோதனை பண்றது நல்லது. பரிசோதனை பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து சிறுநீர் எரிச்சலுக்கு என்ன பண்ணணும்னா, சீரக தண்ணி இருக்குல்ல, சீரக தண்ணி வந்து டெய்லி வந்துட்டு ஒரு 15 நாளைக்கு ஒரு 2 வாரமா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, காலையில எழுந்து ஒரு 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 100 ml வாட்டர்ல வந்துட்டு 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை ஃபில்டர் பண்ணி நீங்க ஒரு பாட்டில்ல வச்சுக்கோங்க. அதையே டெய்லி குடிச்சிட்டே வாங்கம்மா. சீரக தண்ணி குடிச்சிட்டே வாங்க, கண்டிப்பா குறைஞ்சிரும். அழைத்தமைக்கு நன்றி அம்மா. இணைப்பில் தொடர்ந்து அடுத்த நேரம் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்கள் பெயர் சொல்லுங்க. உங்கள் தொலைக்காட்சியின் ஒளியளவை முற்றிலும் குறைச்சிட்டு உங்கள் தொலைபேசியில் கவனம் செலுத்தி பேசுங்க. இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, உங்கள் பெயர் சொல்லுங்க. என் பேர் பங்கிதா மேடம். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? தஞ்சாவூர். சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவாக தொடர்ந்து கேளுங்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. டாக்டர், என் பையனுக்கு வந்து 29 வயசா இருக்கு. சொல்லுங்கம்மா. குடிக்கிறான் டாக்டர். அது வந்து அது இப்போ ஒரு 10 நாள் சும்மா இருப்பான், அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து மாத்தி மாத்தி குடிச்சிட்டே இருப்பான். வயசு என்ன சொன்னீங்க? 29. வேலைக்கு எதுவும் போலையாப்பா அவங்க? போவான், போயிட்டு அந்த சனி ஞாயிறு வீட்டுல படித்துருவான். இந்த குடி பழக்கம் வந்து எத்தனை வருஷமாக ஐயா இருக்கு? இது இப்போ 4-5 வருஷமாவே இருக்கு. கொஞ்சம் காலேஜ்ல இருந்தே இருக்கு. காலேஜ்ல இருந்து கொஞ்சமா வந்து இப்ப வந்து வாரத்துக்கு சனி ஞாயிறு இந்த மாதிரி ஆரம்பிச்சிடறோம் டாக்டர். இப்போ வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு 3ஆம் தேதி வந்துட்டு மதுரை கேம்ப் வராங்கப்பா. நீங்க தஞ்சாவூர் இருக்கிறதுனால நீங்க மதுரை சொல்றேன் நான் உங்களுக்கு. நீங்க மதுரையில வந்து நீங்க நேரடியா வந்து கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க, எங்க டீம் வருவாங்க. கண்டிப்பா வந்து இதுக்கு வந்து சித்த மருந்துல தீர்வு இருக்குமா. அழைத்தமைக்கு நன்றி அம்மா. இணைப்பில் தொடர்ந்து அடுத்த நேரம் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கங்க. வணக்கம் அம்மா, உங்கள் பெயர் சொல்லுங்க. என் பேர் நிர்மலாங்க. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? நாங்க வந்து மேமாலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேமாலூர் கிராமத்துல இருந்து பேசுறோம். சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவாக தொடர்ந்து கேளுங்கம்மா. வணக்கங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. மேம், எனக்கு இந்த குதிங்கால் ரெண்டும் வலிக்குதுங்க. குதிங்க, உங்க வயசு என்னம்மா ஆகுது? எனக்கு 52ங்க. 52. இந்த குதிங்கால் வலி எத்தனை மாசமாப்பா இருக்கு? எனக்கு இப்போ ஒரு 20 நாளாவே இருக்குதுங்க. அதுக்கு முன்னாடிலாம் கிடையாது? அதுக்கு முன்னெல்லாம் கிடையாது. சரி, என்ன வேலை பாக்குறீங்களா? நான் இல்லைங்க, வீட்டில் தாங்க இருக்கிறேன். சரி, இப்போ செப்பல் வந்து நீங்க என்ன சாஃப்ட் செப்பல்ஸ் யூஸ் பண்ணுங்க. வீட்டில் இருக்கும்போதும் கூட சாஃப்ட் செப்பல்ஸ் யூஸ் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த எருக்கு இலை இருக்குல்ல, ஆமா, எருக்கு இலை கிடைச்சதுன்னா அதை லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் பறித்து வச்சுட்டு ஒரு 5-6 இலை பறித்து வச்சுட்டு விளக்கெண்ணெய் 1 ஸ்பூனு, இந்த எருக்கு இலையை கொஞ்சம் வாட்டிட்டு அதை வதக்கிட்டு அதை வந்து சூடாக இருக்கும்போது வச்சு கால் மேலே வைங்கம்மா. அந்த குதிங்கால் இருக்கிற இடத்துல வைங்க, குதிங்காலில் வைங்க. சூடு பண்ணிட்டு ஒரு துணியை வச்சு அப்படி ஒத்தடை மாதிரி வச்சுட்டே வாங்க. வைக்கும்போது இந்த குதிங்கால் வலி குறையும். மற்றபடி வந்து நீங்கள் நேரில் வந்து கன்சல்டேஷனுக்கு வரணும்னா சாலை கிராமம் பிரான்ச்சுக்கு வாங்கம்மா, சென்னைக்கு. அழைத்தமைக்கு நன்றி அம்மா. இனிப்பில் தொடர்ந்து அடுத்த நேரம் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, உங்கள் பெயர் சொல்லுங்க. மணிகண்டன் மேடம். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? தர்மபுரி மேடம். சரிங்கய்யா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவாக தொடர்ந்து கேளுங்க. ஓகே மேடம். வணக்கம், சொல்லுங்க. மேடம் சொல்லுங்க. அப்பாவுக்கு கை கால் வராம போயிடுச்சு மேடம், ஜனவரியிலேருந்து. ஜனவரி இந்த வருஷமா? 2025? எஸ் மேடம், ஜனவரி 14ஆம் தேதி இது மாதிரி ஆனது மேடம். சரி. ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கு மேடம். இப்ப கை கால் வந்து மூவ் ஆகுது மேடம், கால் எடுத்து வைக்கிறாரு. ஆனா இடுப்புக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கல மேடம். இடுப்பு வர மாட்டேங்குது மேடம். எழுந்து உட்கார மாட்டேங்காரு. எழுந்து உட்கார வச்சாதான் உட்காராரு. ஸ்ட்ரோக். இப்போ வந்துட்டு இது இப்போ ஜனவரியில், அதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து பிபி இருந்துச்சா? வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா? பிபி சுகர் ஏதாச்சும் இருந்திருக்கு மேடம். பிபி அதுக்கு டேப்லெட் நீங்க கரெக்டா எடுத்தீங்களாயா? எடுத்துக்கல மேடம், எடுத்துக்கல. அதுதான் தப்பு. இப்போ பிபி இருக்கு அப்படின்னா நம்ம கரெக்டாக வந்து அந்த மருந்து வந்து கரெக்டாக எடுத்துகிட்டே வரணும். இந்த பேரலைசிஸ் அட்டாக் வந்து சித்த மருத்துவத்தில் நல்ல தீர்வு இருக்குது. எங்களோட எண்ணெய்கள், மூலிகை எண்ணெய்கள் இதெல்லாம் தேய்ச்சிட்டே வரும்போது நல்ல ரிசல்ட், 90% ரிசல்ட் கொடுக்கலாம். பிண்ட தைலம் வந்து கிடைக்கும் கடையில், அதை வாங்கி வந்து கை காலில் நல்லா தேய்ச்சிட்டு வெயிலில் கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். வீட்டில் அவரை கரெக்டாக சேரில் தூக்கிட்டு வந்து வெயிலில் உட்கார வச்சு எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து நீங்கள் எந்த ஊரில் இருந்து பேசுகிறீங்க? தர்மபுரி மேடம். தர்மபுரினா கோயம்புத்தூருக்கு வந்து எங்களோட டீம் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து கேம்ப் வராங்க. நீங்கள் அங்கே வந்து நேரடியாக நீங்கள் வந்து அப்பாவோட ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள். மருந்துகளை, உள் மருந்துகளை வாங்கிட்டு போங்க. இப்போதைக்கு பிண்டத்தைலம் மட்டும் கடையில் வாங்கி நீங்கள் கை காலில் தேய்ச்சிட்டு நல்லா வெயிலுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். அழைத்தமைக்கு பிண்டத்தைலம், ஆமாம்.
அழைத்தமைக்கு நன்றி ஐயா. தொடர்ந்து பேசலாம். நம்ம இந்த மூட்டு வலி வருவதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் இந்த நோயால் மிகவும் அவதிப்படுறாங்க. அப்படின்னா என்ன, இதை எப்படி சரி செய்யலாம்? இப்போ ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது எலும்புகளில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி துளைகள் ஏற்படுது. இது பெண்களுக்கு தான் பெரும்பாலும் ஏற்படுது. ஏன் அப்படின்னா வீக்னஸ், ஜென்ரல் வீக்னஸ்ஸு, போதுமான கால்சியம் சத்து இல்லாததுனாலையும் வருது. இப்போ நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து நம்ம கால்சியம், இப்போ பால் நம்ம எடுத்துக்கிறோம், அப்போ வந்து நமக்கு கால்சியம் வந்து டைரெக்டாக நமக்கு இல்லை கிடைக்குமா அப்படின்னா நோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எடுக்கிற கால்சியம் கூட இப்போ அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நமக்கு எல்லா ஹார்மோனுமே கரெக்டாக ஒர்க் பண்ணணும். இப்போ பாடியில் வந்துட்டு இருக்கிற ஹார்மோன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ஈஸ்ட்ரோஜன் ஆகட்டும், எல்லா ஹார்மோன்ஸுமே வந்துட்டு பேராதைராய்டு ஆகட்டும், தைராய்டு ஆகட்டும், இது எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு பெரிய பங்கு வகிக்குது. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் வந்துட்டு கால்சியம் சத்தோ, மெக்னீஷியம் சத்தோ, பாஸ்பரஸ் சத்தோ, என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கிறோமோ அது எல்லாமே பிளட்டில் வந்து கலக்குதா. அதுக்கப்புறம் ஒரு சிலது தான் வந்துட்டு ஒரு போர்ஷன் தான் வந்து நமக்கு பிளட்டில் கலக்கும், ஒரு சில போர்ஷன்ஸ் வந்து நமக்கு யூரின் வழியாக வந்து வெளியேறிடும். இப்போ வந்து இதெல்லாம் கரெக்டாக வந்து நமக்கு பிளட்டில் கலக்கணும். இப்போ நம்ம நிறைய கீரை சாப்பிட்றேன், முட்டை சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு கால்சியம் வந்து டெஃபிஷியன்சி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த ஹார்மோனில் ஏதாவது உங்களுக்கு குறைபாடு இருக்கான்றதை நம்ம செக் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது ஒரு சிலருக்கு அப்போ தான் தெரிய வரும். ப்ளஸ் இல்லை அப்படின்னா ஒரு எக்ஸ்ரே பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு மினரல் போன் டென்சிட்டி டெஸ்ட், இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு வந்து என்ன பிரச்சனை, எதில் வந்து நம்ம வீக்காக இருக்கோம் அப்படின்றதையும் கண்டுபிடிக்க முடியும். சாதாரணமாக ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு கால்சியம் சத்து எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா 1000 மில்லிகிராம் தேவைப்படுது பெர் டே. இது வந்து ஆர்டினரியாக இருக்க பர்சனுக்கு. இப்போ பாலூட்டும் தாய்மார்கள் அல்லது வந்துட்டு ப்ரெக்னென்ட் லேடிஸு அவங்களுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா 1500 அந்த மாதிரி தேவைப்படுது, அதாவது அதிகமாக தேவைப்படுது. இப்போ இந்த மாதிரி கால்சியம், இவ்வளோ ரிச்சு கால்சியம் நம்ம எப்படி எடுக்க முடியும்? நம்ம வந்து என்ன சாப்பிட்றோம், சாப்பாடு இட்லி, தோசை, சாதம், சாம்பார், பொரியல், இந்த மாதிரி சாப்பிட்றோம். இப்போ நம்ம நிறைய ஃபார் எக்ஸாம்பிளாக பேசிக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சாப்பாட்டில் வந்து நம்ம டக்குன்னு ஒதுக்கி வைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. ஆனால் அந்த கருவேப்பிலையில் 500 மில்லிகிராம் அளவு வந்துட்டு கால்சியம் சத்து இருக்குது. ஸோ வந்து நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்னா, அந்த கருவேப்பிலையை வந்து கண்டிப்பாக வந்து ஒதுக்கி வைக்கக்கூடாது. கருவேப்பிலை வந்து நிறையா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயே நமக்கு வந்து நிறைய கால்சியம் சத்து வந்து கிடைக்கும். அது இல்லாமல் கீரைகள்னு பார்க்கும்போது அரைக்கீரை, சிறுகீரை, பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை, இந்த முருங்கைக்கீரையில் கூட வந்துட்டு மோர் தேன் 500 மில்லிகிராம் வந்துட்டு பெர் டே வந்துட்டு நமக்கு கிடைக்குது. ஒரு கீரை பொரியல் சாப்பிட்றோம் அப்படின்னா 500 மில்லிகிராம் அளவு வந்துட்டு நமக்கு வந்து கால்சியம் கிடைக்குது. ஸோ வந்து எந்த அளவுக்கு நம்ம இன்டேக் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் குறைபாடுனாலையும் அவங்களுக்கு வந்து இந்த மூட்டு வலிகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இதை எப்படி சரி செய்யலாம்? விட்டமின் இப்போ அதே சொன்ன மாதிரி தான். இப்போ வந்துட்டு ஒரு கட்டடம் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நமக்கு ஒரு கட்டடம் கட்டும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து கம்பி வச்சுருக்கோம், அதில் வந்து சிமெண்ட் போடுறோம், ஜல்லி போடுறோம். அந்த மாதிரி தான் நம்மளோட போன் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து அது ஒரு லேயர் மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நம்ம கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், இந்த மாதிரி எல்லா கலவைகளும் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும். இப்போ இந்த கலவைகள் வந்து நமக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இது வந்துட்டு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வந்து நான் சொன்ன மாதிரியான கருவேப்பிலை, கடுகு, ஈவன் கடுகுல கூட 50 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகள் சொல்லுது. சயின்டிஃபிக் ரீசனோட இருக்குது. அதே மாதிரி கடுகு ப்ளஸ் வந்துட்டு கசகசா, நம்ம பொதுவாக வந்து இது சமையலில் பயன்படுத்துவோம். இந்த கசகசால வந்துட்டு 100 மில்லிகிராம் வந்துட்டு கால்சியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஸோ வந்து இந்த மாதிரியான உணவுகள் நம்ம நேச்சுரலாக நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற உணவுகளை எடுக்கும்போது கண்டிப்பாக நமக்கு தேவையான கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் வந்து நமக்கு நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். இனிப்பில் நேரம் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். சார் வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? அம்மாவுக்கு ஊரு ஏலாந்தூர். சரிங்க ஐயா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்க. சொல்லுங்க ஐயா. வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. அம்மாவுக்கு இது மாதிரி பாத்ரூம் போனா ரத்தம் பிளட் வருது. மோஷன் போகும்போதா, யூரின் போகும்போதா? மோஷன் போகும்போது அப்புறம் சியாட்டம் வருதான், அப்புறம் முட்டை வருதான். வயது என்னங்க ஆகுது அம்மாக்கு? வயசு 72 மேடம். ஓகே. இப்போ வந்துட்டு உங்களுக்கு பைல்ஸ் பிரச்சனை ஏதாச்சும் இருக்கா? வயிறு பிரச்சனையா மேடம்? பைல்ஸ் மூலம் பிரச்சனை தான் மேடம் இருக்கு அவங்களுக்கு. அவங்க ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு, இப்ப அப்படியே குதுன்னு கொட்டுது. அப்படியே பாத்ரூம் வர மாதிரி இது, பாத்ரூம் வர மாட்டேங்குது. அப்படியே முட்டையே வருதான். நீங்க என்ன சீதமா கொட்டுற மாதிரி சொல்றாங்க மேடம். நீங்க வந்து என்ன பண்ணுங்க, பிடிக்கரணை வந்து வாரம் 3 முறை உணவுல எடுத்துக்கோங்க. பிளஸ் வந்து நீங்க எந்த மாவட்டத்துல இருந்து பேசுறீங்க, எந்த ஏரியா? நீங்க
நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேடம். கள்ளக்குறிச்சி. வேலூர் வந்து உங்களுக்கு பக்கமா? வேலூர்ல வந்து எங்களோட பிரான்ச் இருக்கு. சூர்யா ஹெர்பல்ஸோட பிரான்ச் வந்து வேலூர்ல இருக்கு. நீங்க வேலூர்ல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா டாக்டரை நேரடியா பார்த்து அதுக்கு தேவையான கன்சல்டேஷனையும் மருந்தும் நீங்க வாங்கிக்கலாம் ஐயா. அழைத்தமைக்கு நன்றி ஐயா. இனிப்புல தொடர்ந்து அடுத்த நேரம் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. என் பேரு கலைச்செல்விங்க மேம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க நாமக்கல் மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க. சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்கம்மா. சொல்லுங்கம்மா, என்ன செய்யுது? நாங்க கை கால்லாம் ஏதாவது ஒரு புல்லு செடி இந்த மாதிரி பட்டுருச்சுன்னா சுக்கு நிறைய இருக்குதுங்க. என்ன செய்யுது? கை கால் செடி பட்டுச்சுன்னா? கையெல்லாம் ஒரு செடி ஒரு புல்லு ஏதாவது பட்டுருச்சுன்னா அரிப்பு நிறைய இருக்குது. அரிக்குது. இது எத்தனை வருஷமா இருக்கு இந்த அலர்ஜி? அதெல்லாம் எனக்கு இப்போ ஒரு 4-5 வருஷமாவே இருக்குதுங்க. மருந்து வைத்தியம் பண்ணா தோல் டாக்டர் காமிச்சிங்க, அது அப்பேதிக்கு நல்லா இருக்குது. மறுபடியும் திருப்பி இந்த அரிப்பு. பிளட் டெஸ்ட் ஏதாவது பண்ணி பாத்தீங்களா? என்னங்க? பிளட் டெஸ்ட், ரத்த பரிசோதனை ஏதாவது பண்ணி பாத்தீங்களா? இல்லைங்களே, நான் பண்ணலைங்களே. கண்டிப்பா வந்து ரத்த பரிசோதனை பண்ணுமா. உங்களோட ஆன்டிபாடி லெவல் எவ்வளோ இருக்கு, ஐஜிஇ லெவல் எவ்வளோ, இம்யூனோகுளோபுலின்னு சொல்லுவோம், அந்த லெவல் வந்து எவ்வளோ இருக்குன்னு ரத்த பரிசோதனை பண்ணி பார்த்து அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் தான்மா நீங்க எடுக்கணும். நீங்க எந்த மாவட்டத்துல இருந்து பேசுறீங்க? நாமக்கல் மாவட்டம்னா. சேலம் இந்த மாதிரி கோயம்புத்தூருக்கு எங்க டீம் வந்து மாசம் மாசம் கேம்ப் வர்றாங்க. நீங்க நேரடியா அங்க வந்து பாருங்க, ரத்த பரிசோதனை எடுத்துட்டு வந்து பாருங்கம்மா. அழைத்தமைக்கு நன்றி அம்மா. இனிப்புல தொடர்ந்து அடுத்த நேரம் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்க தொலைக்காட்சியின் ஒலியளவை முற்றிலும் குறைச்சிட்டு உங்க தொலைபேசியில கவனம் செலுத்தி பேசுங்க. இணைப்புல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. நீங்க டிவியை பார்த்து பேசாதீங்க. வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் செல்வி. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? சென்னையில இருந்து பேசுறோம். சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்கம்மா. சொல்லுங்கம்மா செல்வி, சொல்லுங்க. என்னோட வயசு வந்து 47 ஆகுது. சொல்லுங்க செல்வி. லெஃப்ட் கால் வந்து முட்டி வந்து அடிக்கடி வலி வருது. வெயிட் எவ்வளோ இருக்கீங்கப்பா? வெயிட் வந்து 57. 57. தீட்டு நின்றுச்சா? 47 ஏஜ் சொல்றீங்க, தீட்டு நின்றுச்சா? இல்ல, இப்ப ஒரு 3 மந்த்துக்கு ஒரு தடவை அது மாதிரி ஆகுது. பெரிய மெனோபாசல் ஸ்டேஜ்ல இருக்கீங்க, அதாவது மெனோபாசலுக்கு முன்னாடி ஸ்டேஜ். இப்போ வந்து உங்க அம்மாவுக்குலாம் தீட்டு எப்போ நின்னுச்சு? அவங்களுக்குலாம் 45 சொன்னாங்க. இப்போ 47 இயர்ஸ் ஆயிடுச்சுல்ல. ஸோ இப்போ வந்து ஒரு 1 or 2 இயர்ஸ்ல உங்களுக்கு நின்றோம். இந்த ஸ்டேஜ்ல வந்து பெண்களுக்கு வந்து சுரக்க வேண்டிய ஹார்மோன் லெவல்ஸ் எல்லாம் வந்து குறையா இருக்குமா, அதனால வந்து இந்த மூட்டு வலியெல்லாம் வரும். உணவுல நிறைய வந்து எள்ளு எடுத்துக்கோங்க. நம்ம ஏஜ் அட்டன் பண்ணும்போது நம்மளை எப்படி பார்த்துக்கிட்டோமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டேஜ்லையும் நம்மளை பார்த்துக்கணும். எள்ளு உணவுல நிறைய எடுத்துக்கோங்க, கருப்பு உளுந்து நிறைய எடுத்துக்கோங்கம்மா உணவுல. ப்ளஸ் வந்துட்டு நீங்க நேர சூர்யா ஹெர்பல்ஸ்க்கு சாலிகிராமம் பிரான்ச்ல வந்து எங்களை பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி அம்மா. இனிப்புல தொடர்ந்து அடுத்த நேரம் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். இனிப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். நந்தினி மேடம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. அம்மா, மருத்துவர் கேட்டுட்டு இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேளுங்கம்மா. இணைப்புல தான் இருக்கீங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேளுங்க. உங்க தொலைக்காட்சியை பார்த்து பேசாதீங்கம்மா. இல்ல மேடம், என் ஹஸ்பண்டுக்கு வந்து வயசு 38. சொல்லுங்கப்பா. அவங்களுக்கு வந்து காலையில தும்மல் வந்துருது மேடம். காலையில எழுந்தவொடனே தும்மல் வருதா? எழுந்தவொடனே தும்மல் இப்படி கண்டினியூஸா ஒரு 6-7 தும்மல் தும்மிடுறாங்க. வேற சளி வந்து மூக்குல இருந்து ஊத்துதாப்பா? சளி வருதா இல்ல கட்டியா வருதா? சளி ரன்னிங் நோஸா தான் மேடம் இருக்கு. ரன்னிங் நோஸா தான் இருக்கு. காலையில எழுந்தவொடனே அடுக்கு தும்மல் இந்த மாதிரி வருதா இல்ல சீசனலா வருதா, திடீர்னு வருதா இல்ல டெய்லியுமே வருதா? டெய்லியுமே வருது மேடம். சைனஸ் இருக்கான்னு எதுவும் செக் பண்ணி பாத்திருக்கீங்களாமா? எக்ஸ்ரே எடுத்து எதுவும் பாத்திருக்கீங்களா? பாக்கல மேடம். ஆனா சைனஸ் இருந்துச்சு, ஆனா எதுவும் இல்ல. சளி அடிக்கடி ஏதாச்சும். ஆனா டஸ்ட் அலர்ஜி இருக்கா உங்களுக்கு? டஸ்ட் அலர்ஜி சைனசைட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ரன்னிங் நோஸ், காலையில் எழுந்தோடனே ஸ்னீசிங், அடுக்கு தும்மல் இது எல்லாமே இருக்குமா. நீங்க வந்துட்டு தஞ்சாவூருக்கு வந்து எங்களோட டீம் கேம்ப் வருவாங்க, அங்க வந்து பாருங்க. சைனசைட்டிஸ்க்கு சித்த மருத்துவத்துல நல்ல தீர்வு இருக்கு. இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா கற்பூர எண்ணெய் இருக்குல்ல, கற்பூர எண்ணெய், கற்பூராதி எண்ணெய்ன்னு சொல்லி கிடைக்கும், அதை மட்டும் செஸ்ட்ல ஓவர் தடவி விட்டுட்டு கொஞ்சம் ஆவி பிடிங்க. டெய்லி வந்து ஆவி பிடிங்கம்மா. அழைத்தமைக்கு நன்றி.
அழைத்தமைக்கு நன்றி அம்மா. நம்ம இந்த மூட்டு வலியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மூட்டு வலி அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஸ்டெராய்டு மாத்திரைகள் அதிகமாக எடுத்துப்பாங்க, இல்லைனா ஊசிகள் மூலியமாக அங்கே தங்கியிருக்கிற நீரை வந்து வெளியெடுப்பாங்க. இந்த முறை சரிதானா? ஏன்னா இந்த முறை செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. இதை எப்படி சரி செய்யலாம்? இப்போ இந்த சைனோவியல் ஃப்ளூயிடு இப்போ வந்து நமக்கு வேண்டிய அளவு தான் நம்ம வந்து ஒரு கால் இருக்குது அப்படின்னா அந்த கால் எலும்பு தொடை எலும்புக்கும் கால் எலும்புக்கும் இடையில வந்துட்டு இந்த ஒரு ஜாயிண்ட் இருக்குது. இந்த ஜாயிண்ட்டை சுற்றி நமக்கு வந்து ஜவ் இருக்குது, ப்ளஸ் டெண்டான்ஸ் இருக்குது, கார்டிலேஜ் இருக்குது, டெண்டான்ஸ் இருக்கு, சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கும். ஒரு சில பேஷண்ட்டுக்கு பார்க்கும்போது இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்துட்டு வற்றிரும். ஒரு சில ஃப்ளூயிடுக்கு வந்து கார்டிலேஜே வந்துட்டு டியர் ஆயிரும், இல்லைனா வந்து தேய்மானம் இருக்கும். ஒரு சில பேஷண்ட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து அதிகமாக இருக்கும், நீர் இருக்கும். அப்போ வந்து நம்ம அதை ட்ரைன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்துட்டு அளவுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம ட்ரைன் பண்ணிட்டு நம்ம சித்தா ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது திருப்பி ரெக்கரண்ட் ஆகாது. இப்போ ஒரு தடவை நீங்கள் சிரிஞ்ச் போட்டு ட்ரைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி அந்த நீர் ஊறுறதுக்கான வாய்ப்புகள், வாத நீர்னு சொல்லுவோம் அதை நாங்கள், வாத நீர் ஊறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ வந்துட்டு நீங்கள் ட்ரைன் பண்ணணும், அளவுக்கு அதிகமாக இருக்குன்னா ட்ரைன் பண்ணிட்டு நீங்கள் சித்தா ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக இதுலேருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். இனிப்பில் நேர் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, உங்கள் பெயர் சொல்லுங்க. பாபு. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? திருவள்ளூர். சரிங்க ஐயா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவாக தொடர்ந்து கேளுங்க. கை மடக்க முடியல, கை எலும்பு வந்து போச்சு, எலும்பு. உங்கள் வயசு சொல்லுங்க ஐயா. வயசு 45. 45. கை எலும்பு என்ன செய்யுது? அது 10ஆம் மாசம் கீழே விட்ட பைக்ல கீழே விட்டு எலும்பு வந்துச்சு. சரி, ஃப்ராக்சர் எதுவும் ஆச்சா? அது எலும்பு வந்துச்சு. சரி, ஓகே. சொல்லுங்க. அது புத்துருக்க கட்டு இப்போ ஆச்சு, கட்டு 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 கட்டி பிரிச்சு 6 மாசம் ஆச்சு. அதுக்கப்புறம் எலும்பு நல்லா ஒண்ணு கூடிருச்சா? ஒண்ணு கூடிச்சு. அந்த கை மட்டும் மடங்க மாட்டேங்குது, சாப்பிட முடியல இந்த வலது கை. என்ன வேலை பாக்குறீங்க? இல்ல 100 நாள் வேலை செய்யறேன், 100 நாள் வேலை. சரி, நீங்க என்ன பண்ணுங்கன்னா திருவள்ளூர்னால சென்னை பிரான்ச்சுக்கு நேரடியா வந்து பாருங்க. அதே மாதிரி உங்க எக்ஸ்ரேவை எடுத்துட்டு, நாட்டுக்கட்டு கட்டுனீங்களா? கட்டு வந்து 15 நாளைக்கு ஒன்ஸ் பிரிச்சு கட்டுவாங்கல்ல, அந்த கட்டு கட்டுனீங்கல்ல, அந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை எடுத்துட்டு வந்து எங்கள்கிட்ட காமிங்க. அதுல வந்து ஏதாச்சும் வந்துட்டு டிஸ்லொகேஷன் இருக்கா, இல்ல ஒண்ணு கூடிருச்சா கூடலையான்றதை நாங்க பார்த்துட்டு சொல்றோம். இப்ப வந்து பிரண்டை கிடைச்சது உங்க ஏரியால அப்படின்னா வாரம் 3 முறை வந்துட்டு பிரண்டை துவையல் அல்லது பிரண்டை சட்னி எடுத்துட்டு வாங்க. அது வந்து எலும்புக்கு வந்து மேலும் வந்து உங்களுக்கு வன்மை கொடுக்கும். பிளஸ் வந்துட்டு உங்களை நேரடியா பார்த்தாதான் வந்து சொல்ல முடியும். என்ன மூவ்மெண்ட்ஸையும் பண்ணி பார்த்துட்டு எக்ஸாமின் பண்ணி பார்த்து உங்க எக்ஸ்ரேவை பார்த்தாதான் வந்து இந்த எலும்பு கூடி இருக்கா கூடலையா என்ன பிரச்சனைன்றதை சொல்ல முடியும் ஐயா. நீங்க நேரடியா சென்னை பிரான்ச்ல வந்து பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி ஐயா. நம்ம இந்த மூட்டு வலி சம்மந்தமாக பேசிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் டி குறைபாடுனாலேயும் நிறைய பேருக்கு மூட்டு வலி வருது. இப்போ இந்த வெயிலில் போகிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைஞ்சி போச்சு. எந்த நேரத்தில் வந்து நம்ம வெளியே போய் இந்த வெயிலை எடுத்துக்கணும், அதை பற்றி விரிவாக சொல்லுங்கள். இப்போ காலை வெயில் வந்து ஒரு சிலருக்கு வந்து எனக்கு டைம் இல்லை மேடம், எனக்கு காலையில் நான் ஸ்கூலுக்கு போகணும், ஆஃபீஸ் போகணும், காலேஜ் போகணும், காலை வெயிலில் வந்து என்னால் காய முடியாது அப்படின்னா பெஸ்ட்டு வந்து மாலை வெயில் தான் நான் சொல்லுவேன். 4 to 5 நமக்கு அந்த சன் செட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டைமிங் இருக்கும்ல, அந்த சன்ரைஸ் நம்ம உடம்புல பட்டா கூட டைரெக்டாக வந்து நமக்கு விட்டமின் டி வந்து நிறையா கிடைக்கும். இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்து நிறைய மூட்டு வலி, ஆர்த்ரைட்டிஸு, இது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த எலும்பு தேய்மான பிரச்சனைகளுக்கு ஒரு பெரிய ரீசனாக இருக்குது. இந்த விட்டமின் டி வேறு இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இந்த உணவுகளில் நிறையா இருக்குது, ப்ளஸ் கீரைகளில் நிறையா இருக்குது. முழுமையாக இதில் கிடைக்கும்னா சன்லைட்டை தவிர வேறு பெஸ்ட் சோர்ஸே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். இனிப்பில் நேயர் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். இனிப்பு வணக்கம், உங்கள் பெயர் சொல்லுங்க. ஜெய்சி மேரி மேம். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? தென்காசி மாவட்டம் விகேபுரத்துல இருந்து பேசுறேன் மேம். சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவாக தொடர்ந்து கேளுங்கம்மா. சொல்லுங்கம்மா. சரி மேம். மேம் சொல்லுங்க மேம். ஹலோ ஹலோ, கேக்குது, சொல்லுங்கம்மா. எனக்கு மேம் 61 வயசு ஆகுது. சொல்லுங்கப்பா, என்ன செய்யுது? இந்த மூட்டு வலி அதிகமா இருக்கு. எப்ப இருந்து எத்தனை வருஷமா இந்த மூட்டு வலி இருக்கு? அது இப்போ 4-5 வருஷமா இருக்கு மேம். ஊசி போடுற நேரம் கேட்க அப்புறமா வந்துருது. ஜாயிண்ட் வலி, ஷோல்டர் வலி, அப்புறமா கழுத்து வலிக்கு. படம் எடுத்து எக்ஸ்ரே எடுத்து பாத்திருக்கீங்களா, இல்ல ரத்த பரிசோதனை ஏதாவது பண்ணி பாத்திருக்கீங்களாமா? இல்ல மேம், நான் அப்படிலாம் பாக்கல. அப்பப்போ வலி வரும்போது ஊசி போடுவேன், ஆனா கேட்க மாட்டேன். இடுப்பு வலி, முதுகு வலி.
இது வயதானவங்களுக்கு வரக்கூடிய எலும்பு தேய்மானமா இல்ல வந்து ஆரியவா முடக்குவாதமா? ஏன்னா மூட்டுக்கு வலி இருக்குன்னு சொல்றீங்க. இப்ப ஒரு கால்ல மூட்டு வலி இல்ல, ஷோல்டர்லயும் எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்றீங்க. சோ வந்துட்டு நீங்க தென்காசிக்கு வந்து எங்களோட டீம் வந்து நாளான்னைக்கு, அதாவது 5ஆம் தேதி வந்து கேம்ப் வர்றாங்கம்மா. திருநெல்வேலி அல்லது தென்காசி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து நீங்க நேரடியா எங்களை வந்து பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான மருந்துகளை வந்து நீங்க அங்க வந்து வாங்கிக்கலாம், கன்சல்டேஷன் பண்ணி டாக்டர் கிட்ட. அழைத்தமைக்கு நன்றி அம்மா. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. நம்ம இந்த மூட்டு வலியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் முடக்குவாதத்தை பற்றியும் சொல்லியிருக்கீங்க. இந்த மூட்டு வலிக்கும் முடக்குவாதத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் என்னென்ன? இந்த வலியை நம்ம எப்படி வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியும்? இப்போ சாதாரணமாக வந்துட்டு ஒரு மூட்டு வலி வருது, சின்ன ஏஜில் வருது அப்படின்னா வந்துட்டு ஒரு கால்சியம் டெஃபிஷியன்சியாக இருக்கலாம், இல்லை விட்டமின் டி டெஃபிஷியன்சியாக இருக்கலாம். யங்ஸ்டர்ஸ்க்கு அதே மாதிரி இந்த முடக்குவாதமும் வரத்துக்கு இருக்குதா இல்லை பரம்பரை வியாதியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து 100ல் வந்துட்டு ஒரு 50% வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ ஏஜ் ஆனவங்களுக்கு வரத்துக்கு பேர் தான் ஓஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், கீழ்வாதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சித்த மருத்துவத்தில். அதாவது இதுதான் வந்து டீஜெனரேஷன் ஆஃப் போன்ஸ், அதனால வருது, வயோதிகத்தினால வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். முடி எப்படி நமக்கு கொட்டுதோ அதே மாதிரி வந்து நம்ம செல்கள், நம்ம உடம்புகள் எல்லாமே வந்து இதாக தான் செய்யும், நம்ம எலும்புகள் எல்லாமே தேய்மானாக தான் செய்யும். இது வந்து வரது வந்து 45 இயர்ஸ் அபோவ் இருக்கிறவங்களுக்கு தான் வந்துட்டு வரது தான் கீழ்வாதம். சரி, இப்போ இந்த முடக்குவாதம் என்பது பார்த்தீங்கன்னா பரம்பரையில் யாருக்காவது இருந்து நமக்கு வர வாய்ப்புகள் இருந்தால் நாம் எப்படி நமக்கு வராமல் தடுக்க முடியும்? இப்போ அதுக்கு தகுந்த ஸ்க்ரீனிங் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னா அது தகுந்த ஸ்க்ரீனிங் பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ளஸ் அவங்களுக்கு வந்து சின்ன லேசான ஒரு வலி, ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை ஆர்டினரியாக ஒரு இன்ஃப்ளமேஷனே வருது, ஒரு இன்ஃபெக்ஷனே வருதுன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து அதுக்கு அட்டென்ஷன் கொடுத்து அது தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக அதில் வந்து வெளியே வந்துடலாம். இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொன்னால் இந்த மெனோபாஸ் டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மூட்டு வலிகள் வந்து மிகவும் அதிகமாக இருக்கும். அதை எப்படி சரி செய்யலாம்? பெண்களுக்கு வந்துட்டு மெனோபாஸ்க்கு அப்புறம் வந்துட்டு ஹார்மோன் குறைபாடு, அதாவது ஈஸ்ட்ரோஜன் குறைபாடு இருக்கிறதுனால தான் வந்து அதிகமாக வந்து மூட்டு வலி வருது. அதே மாதிரி ஒபிசிட்டி, இது வந்து ஒரு பெரிய மெயின் ரீசன். வெயிட், அதாவது அவங்களோட பிஎம்ஐயில் கரெக்டாக இல்லாமல் இருக்கிறது, அளவுக்கு அதிகமான உடல் பருமன் இருக்கிறதுனாலையும் வந்து மூட்டு வலி வருது. ப்ளஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு, அதுக்கு வந்து நம்ம போன் மினரல் டென்சிட்டி டெஸ்ட் இதெல்லாம் பண்ணிக்கலாம், கால்சியம் டெஸ்ட் இது மாதிரிலாம் பண்ணி, அது இல்லாமல் அவங்களோட நாடி நடையும் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து வாதம் மிகுதியாக இருக்குது அப்படின்னா அந்த வாதம் குறையறதுக்கான மருந்துகள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த மூட்டு வலியிலேருந்து வெளியே வரலாம். ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி வந்து ஒரு பெரிய ரீசன். அதாவது வந்துட்டு உட்காந்தே இருக்கிறது, ஒரே இடத்துல இருக்கிறது, அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான ரெகுலர் எக்ஸசைசஸ் இல்லாமல் இருக்கிறது, அவங்களுக்கும் வந்து அதாவது அது டிஸ்யூஸ்ன்னு சொல்லுவோம். டிஸ்யூஸ் ஆகிறதுனால என்ன ஆகுது, இப்போ ஒரு ஜாயிண்ட்டே இருக்குது, ஒரு மூட்டே இருக்குது, டிஸ்யூஸ் ஆகுதுன்னா அட்ரோஃபி ஆயிரும், அதோட மசில்ஸ் எல்லாம் வந்து அதோட சைஸ்ல இருந்து டிஃபரன்ஷியேட் ஆயிரும். இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக மூட்டு வலி வரதுக்கான இது வந்து வாய்ப்புகள் வந்து நமக்கு நிறைய இருக்கு. இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். இனிப்பிலனே இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. பி ஈஸ்வரன் மேடம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ஐயா? குமாரவாடி, நாமக்கல் மாவட்டம். சரிங்க ஐயா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்க. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வணக்கம் மேடம். நாமக்கல் மாவட்டம் குமாரவாடியிலிருந்து பேசுறேங்க. சொல்லுங்க மேடம். எனக்கு 25 வருஷமா சக்கரை பிரஷர் இருக்குங்க. சக்கரை அளவு இப்ப கண்ட்ரோல்ல இருக்குங்களா? கடைசியா எப்ப ஐயா செக் பண்ணீங்க? சக்கரை இப்போ ஒரு 2 நாள் 2 டேஸ்க்கு முன்னாடி செக் பண்ணுங்க. எவ்வளவு இருந்துச்சுங்க ஐயா? ஃபாஸ்டிங் பாத்தீங்களா, போஸ்ட் பிராண்டியல் பாத்தீங்களா? சாப்பிட்ட பிற்பாடு தான் 135 இருக்குங்க மேடம். கண்ட்ரோல்ல தான் இருக்கு. என்ன மருந்து எடுத்துட்டு இருக்கீங்க? இங்கிலீஷ் மெடிசன் தான் எடுத்துட்டு இருக்கேன் மேடம். ஓகே ஓகே. நாட்டு வைத்தியம்ல சீரகம், கடுகு, அது இது பரண்ட கையில அது இது சொல்றீங்க. அது மாதிரி எனக்கு ஏதாவது இப்போ 6ஆம் தேதி சேலத்துக்கு வரீங்களாமா? அது வரைக்கும் ஏதாவது வீட்டுல இருக்கிறத ஏதாவது சாப்பிட்ற மாதிரி சொல்லுங்களா மேடம்? நீங்க இப்போ வந்து நாவல் பழ சீசன் வந்துருச்சு. இந்த நாவல் பழம் வந்து இந்த சீசன் அப்ப வாங்கி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இந்த நாவல் கொட்டை இருக்குல்ல, அதோட விதைகள் இருக்குல்ல, அதை வந்து நல்ல வெயில்ல உலர்த்திட்டு இல்ல வீட்லயே நெல் காய்ச்சலா உலர்த்திட்டு மிக்சியில நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுடரை வந்துட்டு காலையில எந்திரிச்சோடனே வெறும் வயிற்றுல கஷாயம் மாதிரி போட்டு 1 டம்ளர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் பொடி போட்டு நல்லா 1/2 டம்ளரா வத்த வச்சு இந்த கொட்டை கஷாயத்தை குடிக்கும் போது கண்டிப்பா சுகரோட அளவு மெயின்டைன் ஆகும் ஐயா. அழைத்தமைக்கு நன்றி ஐயா. நம்ம இந்த மூட்டு வலியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த குதிக்கால் வலியால் நிறைய பேர் அவதிப்படுறாங்க. இந்த குதிக்கால் வலி வருவதற்கான காரணங்கள் என்னென்ன, இதை எப்படி சரி செய்யலாம்? இப்போ இந்த குதிக்கால் வலின்றது வந்துட்டு ஃபேசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது பிளான்டா ஃபேசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு டிப்பிக்கல் பெயின் கொடுக்கும். அதாவது வந்துட்டு காலை கீழே ஊண்டவே முடியாது. அது மெயினாக வந்துட்டு தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமே வந்துட்டு கண்டிப்பாக நிறையா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு அவங்களோட செப்பல்ஸை தான் ஃபஸ்ட்டு மாற்ற சொல்லணும். ப்ளஸ்
வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு உள் மருந்துகள் கொடுத்துட்டு புற மருத்துவத்தில் பார்க்கும்போது என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த சொட்டிகை மாதிரி சிகிச்சைகள் ப்ளஸ் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான ஒற்றடம் இந்த மாதிரி மருந்துகள்லாம் கொடுக்கும்போது கண்டிப்பாக இந்த குதிங்கால் வலியிலேருந்து வெளியே வரலாம். அவங்களுக்கும் வந்து நாடி நடை பார்த்துட்டு அவங்களுக்கு வாத நாடி அதிகமாக இருக்கா இல்லை பித்த நாடி அதிகமாக இருக்கான்னு பார்த்து அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு இந்த குதிங்கால் வலியிலேருந்து 50% வந்து நம்ம வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு வலிக்காக பார்த்தீங்கன்னா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறாங்க. இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அவசியம் தானா? ஏன்னா சித்த மருத்துவத்தில் அறுவை சிகிச்சை இல்லாமல் இதை சரி செய்ய முடியுமா? இது வந்துட்டு நான் 99% வந்து பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்லுவேன். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வந்து யாருக்கு தேவை அப்படின்றத வந்துட்டு அந்த மருத்துவர் தான் வந்து டிசைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு மூட்டு வலி இருக்குது, இதுக்கு மூட்டு மாற்று சிகிச்சை வந்து அறுவை சிகிச்சை பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்க ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு அவங்க என்ன கிரேடில் இருக்காங்க, கிரேட் 1ல் இருக்காங்களா, கிரேட் 2ல் இருக்காங்களா, இல்லை கிரேட் 3ல் இருக்காங்களா. இப்போ மேக்ஸிமம் வந்து இந்த அறுவை சிகிச்சை வந்து கிரேட் 4க்கு போயிட்டு அவங்களுக்கு தான் வந்து நம்ம கொடுப்பாங்க. இப்போ ஆனால் நம்மக்கிட்ட வந்து அப்படி வந்து நம்ம சர்ஜரி வந்து அட்வைஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா ஒரு 50% என்ன ஆகுது அப்படின்னா திருப்பி தான் வந்து அவங்களுக்கு பெயின் வருது. சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் கூட ஒரு 6 மாசம் கழிச்சு எனக்கு திருப்பி பெயின் வருது, என்னால் திருப்பி மாடி படிக்கட்டு ஏற முடியல, என்னால் திருப்பி வந்து பாத்ரூம்க்கு வந்து நார்மல் பாத்ரூம்ல போக முடியல, டாய்லெட் யூஸ் பண்ண முடியல, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கு. அப்போ வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணிட்டு திருப்பி 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 ஒரு 10 இயர்ஸ் கழிச்சும் மறுபடியும் அதே பிரச்சனைக்கு தான் மறுபடியும் சர்ஜரிக்கு தான் அவங்க வந்து போக சொல்றாங்க. இதுக்கு வந்து சித்த மருத்துவத்தில் வந்து நம்மளுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் உள் மருந்துகள் இருக்கு, பிளஸ் நர்வைன் டானிக், பெஸ்ட் நர்வைன் டானிக் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த எலும்பை சுத்தி இருக்கிற லிகமெண்ட் ஆகட்டும், டெண்டன்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வலுப்பெறுற மாதிரி ரீக்ரோத் ஆகிற மாதிரி நல்ல பெஸ்ட் மெடிசின்ஸ் எங்ககிட்ட இருக்கு. மூட்டு வலி சம்பந்தமா நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம், இன்னும் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இணைப்பில் நேயர் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் முனுசாமி. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ஐயா? டீனர்ல இருந்து பேசுறேம்மா. சரிங்க ஐயா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்க. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. அம்மா வணக்கம்மா. சொல்லுங்க ஐயா. இது பிடிப்பு இருக்குமா, எனக்கு ஒரு 2 வருஷமா இருக்கு பிடிப்பு. எங்க பிடிச்சிருக்கு? வாய்வு பிடிப்பு மாதிரி இருக்கா இல்ல எந்த இடத்துல பிடிச்சிருக்கு? இல்லம்மா, என் சோக்கு வந்தது, அதனால அப்பத்துல இருந்து அப்படியே பிடிச்சிருக்குமா. கை கால் வந்துட்டு கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகுதுங்களாயா? கை நல்லா 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 ஃபங்க்ஷன் ஆகுது. பிடிப்பு தான் ஒரே பிடிச்சிருக்கு. சரி சரி. இப்ப ஏஜ் என்ன ஆகுது உங்களுக்கு? எனக்கு 60 ஆகுதுமா. 60 ஆகுது. இப்ப அதுக்கான சுகர் பிபி ஏதாச்சும் இருக்குங்களா? பிபி மாத்திரை எதுவுமே கிடையாதுமா. எதுவுமே கிடையாது. என்ன வேலை பாத்துங்க ஐயா நீங்க? நான் டிரைவர்மா. டிரைவரா இருந்திருக்கீங்க. இப்ப வந்து நீங்க எந்த ஊர் சொன்னீங்க? டி நகர்மா. டி நகர், சென்னை. நீங்க வந்து சாலை கிராமம் பிரான்ச்சுக்கு நீங்க நேரடியா வந்து உங்களோட ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வந்து பாருங்க ஐயா. இந்த பிடிப்புக்கு வந்து சிறந்த மருந்துகள் இங்க இருக்கு. இங்க வந்து நீங்க கன்சல்டேஷன் எடுத்துட்டு நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க ஐயா. இல்லம்மா, போன் பண்ணம்மா. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது. ஆமா ஆமா, மற்ற நாள் இருக்கு, நடக்க முடியாதுமா ரொம்ப. நீங்க வந்து ஆன்லைன் கன்சல்டேஷனுக்கு வந்துருங்க, இல்ல வீடியோ கன்சல்டேஷன் வந்துருங்க ஐயா. அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. சரிமா. அந்த கீழ இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு நீங்க டெலி கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கலாம், இல்ல வீடியோ கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபோன் பண்ணி நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் ஐயா. சரிமா சரிமா. அழைத்தமைக்கு நன்றி ஐயா. இப்போ நம்ம மூட்டு வலி சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த மலச்சிக்கல் இருக்கும். இந்த மலச்சிக்கல் காரணமாகவும் மூட்டு வலியால் அவதிப்படுவாங்க. இது உண்மைதானா? கண்டிப்பாக. அதாவது வந்து வாதம் தான் வந்து நமக்கு பேஸ். அதாவது வாதம் வந்து நமக்கு வந்து உடம்புல இருக்குது. அது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஜாயின்ஸில் போய் உக்காந்துரும். அப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், டீடாக்சிஃபிகேஷன் பண்ணணும். இப்போ வந்துட்டு அந்த வாதத்தை குறைக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேதி மருந்து தான். 6 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வந்து பேதி மருந்து ஜென்ரலாக இப்போ இந்த வாத நோய் இருக்கிறவங்க தான் எடுத்துக்கணும், இந்த மூட்டு வலி இருக்கிறவங்க தான் எடுத்துக்கணும், இந்த பிரச்சனை பிபி இருக்கவங்க தான் எடுத்துக்கணும், சுகர் இருக்கவங்க தான் எடுத்துக்கணும், அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே, எல்லா ஹியூமன் பீயிங்குமே கண்டிப்பாக நம்ம உடம்பை வந்து டீடாக்சிஃபிகேஷன் பண்ணணும், டீவார்மிங் பண்ணணும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவுகள் அந்த மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் ஐட்டம் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த மாதிரி உணவுகள் எடுக்கும்போது கண்டிப்பாக நமக்கு வாதம் போய் தங்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஸோ வந்து 6 மாதத்துக்கு ஒரு மாதிரி நம்ம பேதிக்கு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா டீவார்மிங் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அது மூலயமா வந்து நமக்கு வாதம் வந்து வெளியேறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தொடர்ந்து பேசலாம். இனிப்பில் நேயர் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். இனிப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்க பெயர் சொல்லுங்க. உங்க தொலைக்காட்சியின் ஒலியளவை முற்றிலும் குறைச்சிட்டு உங்க தொலைபேசியில கவனம் செலுத்தி பேசுங்க. இணைப்புல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. ஊர் திருவண்ணாமலை மாவட்டம். சரிங்க ஐயா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்க. சரிங்கம்மா. சொல்லுங்க ஐயா.
அம்மா வீட்டுல வந்து பாதம் எரிச்சல் அதிகமாக 2 காலம். அது கொஞ்சம் மூட்டுல முட்டி வேற வலிக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏஜ் என்ன ஆகுதுங்க ஐயா உங்களுக்கு? ஏஜ் வந்து 49ங்கம்மா. சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குங்களா? சுகர்லாம் அவங்களுக்கு இல்லைங்கம்மா. சுகர் இல்ல, ஆனா பாத எரிச்சல் மட்டும் இருந்துட்டே இருக்கா? ஆமாம்மா, முட்டி வலி. இப்ப வந்து நம்ம முதுகு தண்டுவடத்துல போற எலும்பு தான் வந்து நரம்பு தான் வந்துட்டு கீழே பாதம் வரைக்கும் நமக்கு வந்து சப்ளை பண்ணுது, சரிங்களா? இப்ப அந்த நரம்பு அழுத்தம் இருக்கு, இந்த நரம்பு கம்ப்ரெஷன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த பாத எரிச்சல், மரத்து போறது, இந்த மாதிரி வலி, மூட்டு வலி இதெல்லாம் கொடுக்கும். ஸோ வந்துட்டு நீங்க திருவண்ணாமலைனால வேலூர் மாவட்டம், வேலூருக்கு வந்துட்டு நீங்க வந்து நேரடியா வந்து பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து இந்த பாத எரிச்சல் வந்து குறையும் ஐயா. அழைத்தமைக்கு நன்றி ஐயா. இணைப்பில் தொடர்ந்து அடுத்த நேரம் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. திருச்சி மாவட்டம் மணப்பாறை. சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்கம்மா. எனக்கு முடக்கு வர இருக்கு 2 வருஷமா, ஆனா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன், ஆனா வலி குறையவே மாட்டேங்குது. என்ன ஏஜ்மா உங்களுக்கு? 49. 49. நீங்க வந்து பேதி மருந்து கடைசியா எப்ப எடுத்தீங்க? அது தெரியலையே. எடுக்கணும்ல. இடத்துல வேலை பார்க்கறதுனால கால் ஜாயிண்ட் ரொம்ப பெயின் ஆகுது. கால் வந்து காலையில எழுந்தவனே வந்து ஸ்டிஃப்னஸ் ஜாஸ்தியா இருக்கா, விரைப்பு தன்மை ஜாஸ்தியா இருக்கா? நடக்க முடியலங்க, ரொம்ப வலிக்குது. ரொம்ப வலி ஜாஸ்தியா இருக்கும் போது நிலவேம்பு கஷாயம் இருக்குல்ல, நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். நிலவேம்பு கஷாயம் மட்டும் 1 வாரத்துக்கு தொடர்ச்சியா காலையில எழுந்தவனே குடிங்கம்மா. சரிங்கம்மா. அம்மாவுக்கு இருந்துச்சு, இப்ப எனக்கு வந்துட்டு. அதனால ஒன்றும் பயப்பட வேணாம், நீங்க நேரடியா அங்க வந்து பாருங்கம்மா. அழைத்தமைக்கு நன்றி அம்மா. இப்போ வந்து உங்களுடைய மருத்துவமனை எங்க இருக்கு, எப்படி தொடர்பு கொள்ளலாம்? எங்களோட மருத்துவமனை வந்து சாலை கிராமம் நவநீதமல் ஸ்ட்ரீட்ல இருக்கு. மெயின் பிரான்ச் வந்து சென்னையில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எங்களோட பிரான்ச்சஸ் வந்துட்டு வேலூர்ல இருக்கு, ப்ளஸ் நாகர்கோவில இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு நாங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், எல்லா ஈரோடு, எல்லா இடத்துக்குமே வந்து நாங்கள் வந்துட்டு கேம்ப் ரன் பண்ணுறோம். எங்களோட டாக்டர்ஸ் டீம், பெஸ்ட்டு டாக்டர்ஸ் டீம் இருக்கு. ஸோ வந்து எந்த ஏரியாவில் இருக்கிறவங்களா இருந்தாலுமே எந்த தயக்கமும் இல்லாமல் நேரடியாக வந்து நீங்கள் கேம்ப்லையோ அல்லது நேரடியாக அந்தந்த மாவட்டத்து பக்கத்தில் இருக்க பிரான்ச்லேயும் எங்களை வந்து பார்த்து உங்களுடைய மூட்டு வலிக்கு சிறந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ உங்களுடைய மருத்துவமனையில் எந்த மாதிரியான நோய்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு சிகிச்சைகள்லாம் அளிச்சிட்டு இருக்கீங்க? சிறப்பு சிகிச்சைகள்னு பார்க்கும்போது மூட்டு வலிக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் குழந்தையின்மைக்கும் சிறப்பு சிகிச்சைகள் கொடுக்கப்படுது. உள் மருந்து மட்டும் இல்லாமல் வெளி மருந்து தெரப்பீஸ், அதாவது வந்துட்டு தெரப்பீஸில் வந்துட்டு தொக்கணமாகட்டும், ஃபுல் மசாஜ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாவு, அந்த இது எல்லா டைப் ஆஃப் இதுவுமே வந்துட்டு எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ வெளியே நாட்டில் இருக்கிற நேயர்கள்லாம் உங்களை எப்படி தொடர்பு கொள்ள முடியும்? கீழே தெரிகிற ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்துட்டு வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க இல்லை வேறு ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு டெலிகன்சல்டேஷன் அல்லது வீடியோ கன்சல்டேஷன் புக் பண்ணிவிட்டு எங்களோட டீமை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இன்றைக்கி வந்து இந்த கழுத்து வலி, உடம்பு வலி பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம். பொதுவாக இந்த எலும்புகள்லாம் உறுதியாக இருக்கணும்னா நம்ம எந்த மாதிரியான உணவுகள், எந்த மாதிரியான வாழ்வியல் முறைகள்லாம் நம்ம பின்பற்றணும்? கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லாருமே வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆகணும். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து மூட்டு வலியிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த உணவுகள், இது வந்து கீரையில் நிறையா இருக்குது, ராகியில் ஸ்பெஷலாக நிறையா இருக்குது, கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, இந்த மாதிரியான உணவுகள் வந்து நம்ம நிறையா எடுத்துக்கலாம். இப்போ இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தோள்பட்டை வலியால் மிகவும் அவதிப்படுவாங்க. இந்த தோள்பட்டை வலி வருவதற்கு காரணங்கள் என்னென்ன, இதை எப்படி சரி செய்யலாம்? இப்போ சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு சொல்கிற சர்விக்கல் பெயின், சர்விக்கல் அதாவது இந்த கழுத்து எலும்பு தேய்மானம் இருக்குது, இல்லை அதில் வர்ற நரம்பில் வந்து ஏதாச்சும் கம்ப்ரெஷன் இருக்குது, அழுத்தம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த பெயின் வந்து ரெஃபர் டு ஷோல்டர். ஸோ வந்துட்டு இந்த கழுத்தில் நரம்பு பிரச்சனை இருக்குது, அதாவது C1லேருந்து C7 வரைக்கும், ஃபர்ஸ்ட் வந்து C2, C3, C4 இது மாதிரி 7 வெர்டிப்ராஸ் இருக்குது. அந்த இடத்துல வந்து நமக்கு ஃபுல்லாகவே நர்வ் சப்ளை ஆகட்டும், இல்லை அந்த டிஸ்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இல்லை அப்படின்னா வந்துட்டு அந்த டிஸ்கில் வந்துட்டு ஹெர்னியேஷன் இருக்குது, இல்லை டிஸ்க்கு ஸ்லிப் இருக்குது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கழுத்து வலி, அதே மாதிரி வந்து தோள்பட்டை வலி வரும். இதை நம்ம எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட கழுத்தை வந்துட்டு நல்லா தூக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எந்த இடத்துல நமக்கு பெயின் இருக்கோ அந்த சைடு நோக்கி நம்ம கழுத்தை திருப்பிட்டு நம்மளோட இதை வந்து டச் பண்ணணும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த பெயின் எந்த இடத்துல வருதுன்னு பார்த்து அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வந்து இது வந்து டிஸ்க் ஸ்லிப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து தெரியும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லா மூட்டுகளுக்கும் இப்போ வந்து நிறைய பேர் முடக்குவாதத்தை பற்றியும் சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த முடக்குவாதம் இருக்கும்போது நிறைய பேர் மூட்டு வலிக்கான சிகிச்சைகள் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இது எப்படி அவங்கள பாதிக்கும்?
இது வந்துட்டு முடக்குவாதம் மூட்டு வலி இருக்குது அப்படின்றதுனால தான் வந்து நம்மக்கிட்ட வந்து பேஷண்ட் வர்றாங்க. இப்போ வந்து அதே இப்போ பார்த்தா தான் தெரியும், இப்போ அவங்களுக்கு வந்து ஓஏவா ஆர்ஏவா என்ன மாதிரியான ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, என்ன கிரேடில் இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அவங்களுக்கு சூட்டபிளான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு அது பரம்பரை வியாதியாகவும் இருந்துக்கலாம். இப்போ ஒரு சில இப்போவே நமக்கு ஒரு பேஷண்ட் சொன்னாங்க, எங்கள் அம்மாவுக்கு இருந்துச்சு, இப்போ எனக்கும் வந்துருச்சு இந்த முடக்குவாதம், இப்போ இப்படி இதுலேருந்து வெளியே வரலாமான்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கும்போது ப்ளஸ் வந்து நம்மளோட சித்தர்கள் கண்டுபிடிச்ச வாழ்வியல் முறைகள் அதையும் ஃபாலோ பண்ணணும். அதாவது வந்துட்டு தேவையான ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் நம்ம உடம்பு கொடுக்கறது, வெயிலுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறது, அதுக்கு தகுந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறது. இப்போ பெண்களாக இருந்துச்சு அப்படின்னா இந்த தீட்டை நிற்கிற காலமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறையும் போது அந்த ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான உணவுகள் எடுத்து நம்மளோட உடம்பை வந்து நம்ம பாதுகாத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மூட்டு வலி வராமல் நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம். இப்போ உங்களுடைய மருத்துவமனையில் இந்த மூட்டு வலி கழுத்து வலி மட்டும் இல்லாமல் வேறு எந்தெந்த மாதிரியான நோய்களுக்கு எந்தெந்த மாதிரியான சிறப்பு சிகிச்சைகள்லாம் அழைச்சிட்டு இருக்கீங்க? பைல்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கும் பைல்ஸும் நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தையின்மை எல்லா டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுமே வந்துட்டு எல்லா டைப் ஆஃப் டிசீஸ்க்கும் நாங்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ இந்த தைராய்டு, இந்த சர்க்கரை நோய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த நோய் மாதிரி இந்த லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ், இந்த லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் அல்லது ஹார்மோனல் இம்பேலன்ஸு, அதாவது இப்போ சர்க்கரை வியாதியே இருக்குது, நான் இப்போ அலோபதியில் வந்து மெடிசின் எடுத்துகிட்டு இருக்கேன், இப்போ சித்தா ட்ரீட்மெண்ட்டுக்கு வரலாமா அப்படின்னு ஒரு கேட்குறாங்க அப்படின்னா தாராளமாக வரலாம். அதாவது அவங்களோட ரிப்போர்ட்ஸை பழைய ரிப்போர்ட்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எங்களை பார்க்கும்போது சித்த மருத்துவத்தில் இருக்க பொடிகளை எடுக்கும்போது கண்டிப்பாக நாளடைவில் அவங்களோட அலோபதி மெடிசின்ஸ் இப்போ வந்து காலையில் ஒரு மாத்திரை நைட் ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா அதை படிப்படியாக எங்களால் அந்த லெவலை குறைச்சி சாதாரணமாக சிம்பிளாக ஒரு ஹெர்பலில் கொண்டு வந்து முடிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து சிறந்த ட்ரீட்மெண்ட் இருக்குது, சிறந்த மூலிகைகள் இருக்குது, நிறைய நல்ல மூலிகைகள் இருக்குது. இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். மக்கள் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்கள் பெயர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம், உங்கள் பெயர் சொல்லுங்க. ஒரு நிமிஷம், இணைப்பில் இருக்கீங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க. ஹலோ வணக்கம், உங்கள் பெயர் சொல்லுங்கம்மா. சுமதி. எந்த ஊர்லேருந்து பேசுறீங்கம்மா? சென்னை. சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவாக தொடர்ந்து கேளுங்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம்மா, சென்னை. சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு இருக்கு? எங்களுக்கு காலு இந்த முட்டியில ஆபரேஷன் பண்ணிருக்கு மேடம். வயசு என்னமாகுது உங்களுக்கு? ஏஜ்? எனக்கு 58. 58. சர்ஜரி எப்போ பண்ணீங்க? எந்த வருஷம் பண்ணீங்க? 2022 பண்ணோம் மேடம். ஓகே 3 இயர்ஸ் ஆச்சு. சொல்லுங்க. அதுதான் மேடம், இன்னொரு கால் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க எனக்கு சுகரால. சரி, சுகர் இருக்கு. அதனால வந்து இந்த கால் ஆபரேஷன் பண்ண கால் வந்து எனக்கு ரொம்ப வெயிட்டா இருக்கு. கால் தூக்க முடியல, இறக்க முடியல. இப்ப வந்து இந்த கால்ல வலி வருதா? எடுத்த கால் இல்லாம இந்த கால்ல வலி வருதா ஆம்புடேட் பண்ணதுனால? ஆமா, அந்த கால்ல வலி பயங்கரமா அதுதான் வலிக்குது. சுகர் பட் இப்ப கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்களாமா? 200 அப்படி இருக்கு மேடம். சாப்பிடுறதுக்கு முன்னாடியா சாப்பிட்டதுக்கு அப்புறமாப்பா? சாப்பிட்டதுக்கு அப்புறமா. ஓகே, 200க்குள்ள இருந்துச்சுன்னா அது நல்லது. கொஞ்சம் சுகரை வந்து நீங்க கரெக்டா வச்சுக்கோங்க. பிளஸ் வந்துட்டு நீங்க நேரடியா சென்னைன்றதால சாலிகிராமம் பிரான்ச்சுக்கு வாங்க. அப்படி இல்லைனாலும் நேரடியா வர முடியல அப்படின்னா உங்களை ரிப்போர்ட்ஸை கொடுத்து உங்க வீட்டுல இருந்து யாராலும் அனுப்புங்க. இல்லைன்னா வீடியோ கன்சல்டேஷன் வந்துருங்கம்மா, டெலி கன்சல்டேஷன் வந்துருங்க. வந்து பார்த்துட்டு உங்க மூட்டு வலிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அழைத்தமைக்கு நன்றி அம்மா. இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விகளுக்கும் நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் மிகவும் தெளிவாகவும் விளக்கமான முறையில் பதிலளித்ததற்கு மிக்க நன்றி. மருத்துவ நேரம் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. இந்நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.